ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்யா ஈஸி குக்கிங்கில் பீர்க்கங்காய் சட்னி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே ஆப்டான சட்னி, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே தேங்காய் சட்னி, நம்ம வேர்க்கடலை சட்னி இது மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பீர்க்கங்காவை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய் சீவுற அந்த இது இருக்கும், அதை வச்சுட்டு அந்த மேல் தோலை நம்ம சீவிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அந்த மேல் தோலை சீவிடணும். இப்போ அந்த காம்பு பகுதி நம்மளுக்கு வேண்டாம், அதனால் அந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இதுவும் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கட் பண்ணால் மட்டும் போதும். இந்த சைஸில் தான் கட் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது பெருசாக இருக்கிறத ஜஸ்ட் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து அந்த தண்ணியில் கட் பண்ண அந்த தோல் பகுதியை, பீர்க்கங்காயோட தோல் பகுதியை போட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாஷ் பண்ணி செப்பரேட்டாக நம்ம எதை எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் 4 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது லேசாக அது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ அதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த பீர்க்கங்காவோட தோலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை என்ன பண்ணணும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கும் பொழுது அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா? வதக்கினதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், கீழே இறக்கி வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இது அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். ஓகேங்களா? இப்போ அதை நான் அரைச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் தோசை இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ அது ரெடி பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அது சூடானோடனே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீர்க்கங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது அந்த இது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கலவையை
ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்து பச்சை வாசனை அந்த போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை நல்லா வதக்கி விட்டுனே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். ஓகேங்களா? இப்போ கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை ஆகிடணும். ஓகேங்களா? இப்போது இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்களும் இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, ரைஸுக்கு கூட நம்ம வந்து இதை வந்து தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான சட்னி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?